வெல்கம் டு வி லேர்ன். இன்னைக்கு அதை பத்தி பார்க்க போறோம்னா 10th சயின்ஸ் சாப்டர் 1 5 மார்க் தான். 5 மார்க் தான் பார்க்க போறோம். முன்னாடியே 5 மார்க்ஸ்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அது வேணும்னா நீங்க முன்னாடி போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 4th 5 மார்க் ஆரம்பிக்க போறோம். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இப்போ நமக்கு மொமெண்டம்னா என்ன நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்போ லீனியர் மொமெண்டம், அதாவது இப்போ நோ சேஞ்ச் இன் த லீனியர் மொமெண்டம். நம்ம நடக்கும்போது எந்த ஒரு அப்டக்கலும் முன்னாடி இல்லைன்னா நம்ம பாட்டி ஃப்ரீயா போயிட்டே இருப்போம். ஏதாச்சும் அப்டக்கல் இருந்துச்சுன்னா நம்ம டேர்ன் ஆகும், டவுன் ஆகும், அப் ஆகும், இந்த மாதிரிலாம் இருக்கும். அதாவது நோ சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம்ன்றது ஃபர்ஸ்ட் விஷயம். நெக்ஸ்ட் இதை நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணி காட்ட போறோம். எப்படி ப்ரூவ் பண்ண போறோம் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். 2 மாஸ் இருக்கு. ஒன்னு M1, இன்னொன்னு M2. ஓகேங்களா? இப்போ ரெண்டுத்தையும் நான் மோத விட்டுட்டேன். அதாவது இந்த ஏவோட இம்பாக்ட் பில இருக்கு, இந்த பியோட இம்பாக்ட் ஏல இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஏ இடிச்சதுல பி தான் பாதிச்சிருக்கும். அப்போ இந்த பி இடிச்சா ஏ தான் பாதிக்கும். இதைதான் இப்ப நம்ம பார்த்து கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா கொலிஷன் சொல்லுவாங்க. கொலிஷன்ன்றது ஒரு 2 ஆப்ஜெக்ட் மோதிக்கும் போது ஏற்படுற அந்த நிகழ்வு தான் நம்ம கொலிஷன் சொல்லுவோம். இப்போ நம்ம டெரைவ் பண்ண ஆரம்பிக்கலாமா? முதல்ல FA. நான் இப்போதான் சொன்னேன், ஏ போய் இடிச்சா யாருக்கு விளைவு? பிக்கு தான் விளைவு. அப்போ மொமெண்டமோட ஃபார்முலா தானே. அப்போ யார் பாதிச்சிருப்பா? மாஸ் பி தான் பாதிச்சிருக்கும். அதுக்கப்புறம் வெலாசிட்டியும் இது நம்ம பின்னு எடுத்துக்காம 2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ V2 மைனஸ் U2 டிவைடட் பை டைம். இப்போ FB. இப்போ பி போய் பி வந்து ஏல இடிச்சா பிக்கு பாதிப்பா இல்ல ஏக்கு பாதிப்பானா? ஏக்கு தானே பாதிப்பு. அப்போனா M1 V1 மைனஸ் V2 டிவைடட் பை T. இப்போ நம்ம நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை இங்க அறிமுகப்படுத்த போறோம். என்னலாம்? நியூட்டன்ஸ் தேர்ட் லா. நியூட்டன்ஸ் தேர்ட் லா என்ன சொல்லியிருக்கேன் நானு? எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அப்போனா ஒரு ஆக்ஷன் நடக்குது, அதாவது இப்போ FB வந்து FAல மோதுது. அப்போ FAக்கும் ஒரு எதிர் ரியாக்ஷன் கொடுக்கும்ல, அதுதான் இப்ப பார்க்க போறோம். இப்போ FB வந்து இதுல சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ M1 V1 மைனஸ் U1 டிவைடட் பை T equal to minus M2 V2 minus U2 divided by T. இப்போ T-ஐயும் நான் கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ இந்த M1 V1 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிடலாமா? இந்த M2 V2 உள்ள மல்டிப்ளை பண்ணிப்போமா? அப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு? M1 V1 minus M1 U1 equal to minus M2 V2 plus M2 U2. இது மாதிரி நமக்கு கிடைக்குமா? இப்போ நம்ம இதை ரீஅசெம்பிள் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா M1 V1 plus M2 V2 equal to M1 U1 plus M2 U2. இதுதான் கொலிஷனுக்கான ஃபார்முலா. இந்த கொலிஷனுக்கான ஃபார்முலா நம்ம இப்போ மட்டும் பார்க்க போறது இல்ல, நீங்க நெக்ஸ்ட் இயர் சயின்ஸ் குரூப் எடுத்துட்டு பிசிக்ஸ்ல இது உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். கொலிஷன் இன் 1D, கொலிஷன் இன் 2Dலாம் நீங்க படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் உங்களுக்கு பேசிக். இதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்த கொஸ்டின், describe the propulsion of rocket. Propulsion of rocket.
இந்த ப்ரொபல்ஷன் ஆஃப் ராக்கெட் இஸ் பேஸ்ட் ஆன் லா ஆஃப் கன்சர்வேஷன் அண்ட் லீனியர் மொமெண்டம். இப்படிலாம் சொன்னா பலபலான்னு இருக்குல்ல, அதனால உங்களுக்கு நான் புரியுற மாதிரியே சொல்றேன். ஒரு ராக்கெட் விண்ல பாயும் போது அது என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் மேற்கொள்றது தான் இந்த கொஸ்டின்கான அர்த்தம். முதல்ல இந்த ராக்கெட் எங்க உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லும் போது இதோ சிவகாசி அப்படிதான் நமக்கு ஞாபகம் வரும். பட் இருந்தாலும் ஜோக்ஸ் அப்பார்ட், இது வந்து லெசன். இப்போ நம்ம லெசன்ல இறங்கி பார்ப்போம். இதுதான் ராக்கெட்டோட பிக்சர். நான் இங்க ஒண்ணு கொடுத்துருப்பேன்ல, இங்க மேல சேட்டலைட்ஸ் இருக்கும், இங்க ஃபியூல்ன்றது எரிபொருள் நம்ம சொல்லுவோம். அந்த எரிபொருள்லாம் இங்கதான் நம்ம நிரப்பி வச்சிருப்போம். முதல்ல இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன்லயே நம்ம நியூட்டன் சொன்னது என்னன்னா, இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், ராக்கெட் வந்து இந்த மொமெண்டம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணும். அதுக்கப்புறம் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். நீங்க கேட்கலாம், எப்படா இங்க நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் ஆக்ட் ஆகுதுன்னு. இப்போ இதுதான் நம்ம ராக்கெட்னு சும்மா வச்சுப்போம், ஓகேங்களா? இங்க ராக்கெட் எங்க போகுது? மேல போகுது. அதுக்கு ஆப்போசிட்டா நமக்கு கிராவிடேஷன் ஒன்று இருக்குதுல, அதாவது நம்மளோட ஆக்ஷன் என்னது? ட்ரஸ்ட்டை கொடுத்து மேல போறோம். அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் என்னது? கிராவிட்டி. அப்போ இது ரெண்டுமே ஆப்போசிட் தானே, அதாவது நியூட்டன்ஸ் தேர்ட் லா, எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவலன்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இதுதான். அதுக்கப்புறம் ராக்கெட் வந்து நம்ம ஃபியூல் இருந்தா தானே நம்ம ராக்கெட் பறக்கும். அது லிக்விடாவும் இருக்கலாம், சாலிடாவும் இருக்கலாம். அந்த ஃபில் பண்ணி வைக்கிற இடத்துக்கு பேரு ப்ரொப்பல்லன்ட் டேங்க்னு சொல்லுவாங்க. இப்போ ராக்கெட் எஜெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஒரு பாகமா பிரிப்பாங்கல்ல, அதெல்லாம் எஜெக்ஷன் நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்? எஜெக்ஷன் சொல்லுவோம். இப்போ ராக்கெட் பறக்க ஆரம்பிச்சிச்சு, அப்போ ஃபியூல் எல்லாம் காலியாக ஆரம்பிக்குமா? அப்போ பின்னாடி இருந்து என்ன ஆகும்? ஹாட் கேஸ் எஜெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்பீடு ஹை ஆகுமா? அப்போ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மொமெண்டம் கிரியேட் ஆகும். அதாவது ஹியூஜ் அமௌண்ட்னா நம்ம கிரியேட் பண்ற மொமெண்டமை விட அந்த ராக்கெட் கிரியேட் பண்ற மொமெண்டம் பல மடங்கு அதிகமா இருக்கும். அடுத்து இப்போ பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே மேல போயிட்டே இருக்கு, ஓகேங்களா? அப்போ ஈக்குவலண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ், அததான் இப்போ நான் சொன்னேன். அதுதான் கிராவிட்டி கீழே இழுக்கும்னு. அப்போ கம்பன்ஷன் சேம்பர் எல்லாமே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது ஒரு வெயிட்டை கம்மி பண்றதுக்கோசம் இப்போ அந்த இடத்துல ஃபியூல் காலி ஆயிடுச்சுன்னா அந்த ஆப்ஜெக்டை அப்படியே கழட்டி விட்டு கீழே விட்டுருவாங்க. இப்படிதான் ராக்கெட் விண்ணுக்கு வேகமா போகுது. அடுத்து ஸ்டேட் த யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் அண்ட் டெரைவ் த மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். இப்போ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ரெண்டு மாஸ், அந்த ரெண்டு மாஸ்க்கு நடுவில் இருக்கிற அட்ராக்ஷனை தான் நம்ம கிராவிடேஷன் சொல்றோம். இப்போ இந்த மாச இத நான் மாஸ் m1 வச்சுக்கிறேன், இத நான் m2ன்னு வச்சுக்கிறேன். இது வந்து டிஸ்டன்ஸை வந்து நான் ஆர்ன்னு வச்சுக்கிறேன், ஓகேங்களா? இப்போ இது எப்படி வந்துச்சுன்னு டெரைவ் பண்ண போறோம் நம்ம. இப்போ ஃபோர்ஸ் F is directly proportional to m1 m2. இதுதான் directly proportional. F is inversely proportional to r square. அதாவது இப்போ மாஸ் 2 இருக்கு என்கிட்ட, இது வந்து m1, இது வந்துட்டு m2. இப்போ இது ரெண்டுத்தையுமே கனெக்ட் பண்ற மாதிரி ஒன்று வச்சுக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸை நான் ஆர்ன்னு வச்சுக்கிறேன். இதை நான் ரெண்டா பிரிச்சுட்டேன்னா ஆர் இன்டூ ஆர் வந்து என்னது? ஆர் ஸ்கொயர். இதை நான் எல்லாத்துக்குமே இப்போ ஒன்று சேர்த்து சொன்னேன்னா எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு m1 m2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இப்போ இந்த ப்ரொபோர்ஷனலை ரிமூவ் பண்ணோம்னா நான் என்ன ஆட் பண்ணணும்? ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆட் பண்ணணும். அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் ஜி. இந்த ஜிக்கு சம் வேல்யூ இருக்கு, 6.627 இன்டூ 10 to the power -11. இதுதான் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னது? கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். அப்போ F is equal to G m1 m2 divided by r square. இதுதான் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷனோட ஃபார்முலா. யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷனோட ஃபார்முலா. அடுத்து given a application of யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன். இந்த யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் வச்சு என்னென்னலாம் கண்டுபிடிக்கலாம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டைமென்ஷன் ஹெவியா இருக்கிற ஆப்ஜெக்டை நம்மளால இந்த நியூட்டன்ஸ் கிராவிடேஷன் லா வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ் ஆஃப் த எர்த், அதாவது ஒரு பிளானட்டோட மாஸையும் நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ரேடியஸ் ஆஃப் த பிளானட்ஸ்,
ஒரு பிளானட்டோட ரேடியஸையே நம்மளால இதை வச்சு கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அந்த இடத்துல எவ்வளவு கிராவிட்டி இருக்குன்னு நம்மளால இந்த லாவை வச்சு கண்டுபிடிக்க முடியும். அடுத்து இது ஒரு புது புது பிளானட் ஸ்டார்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு உபயோகமா இருக்கு இந்த ஃபார்முலா. அடுத்து இந்த விண்வெளியில நமக்கு அனாதையா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற பிளானட்ஸ் ஸ்டார்ஸ் இதை பத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்றாங்க. அதுக்கு பேர் என்னன்னா வோபிள். அதுக்கு பேர் என்னது? அந்த மாதிரி ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம வோபிள் பிளானட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் நம்ம பிளானட்டோட ஜியோட்ராபிசம், அதாவது இந்த பிளானட்டோட டெக்டானிக் பிளேட்ஸ் மூவ் ஆகுறது, அதுக்கப்புறம் மலை, பூகம்பம், வால்கனோ எரப்ஷன் இதெல்லாமும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு விண்வெளியில ஒரு விண்கல் போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த விண்கலோட பாதையை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த மாதிரியான ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனோட அப்ளிகேஷன்ஸ். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் படிக்கட்டும், நம்மளும் படிப்போம். அதுக்கப்புறம் இது மாதிரி எங்களுக்கு மேலும் வீடியோஸ் போடுறதுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேசிக் ஏதாச்சும் தெரியலையா, அதுக்கோசம் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போய் பேசிக்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. நன்றி.